போது உண்மையில் எனக்கு வெக்கமாக இருக்கிறது. என்னுடைய ஜீன்ஸ் கலண்டு விழுந்த மாதிரி தான் எனக்கு வெக்கமாக இருக்குது. இவர்கள் இந்த அவருடைய படத்தை போட்டு அவர் நடந்து வர இந்த எம்ஜிஆர் படவையில பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் ஓடுறது மாதிரி அவர் போறது வாடுறது இதெல்லாம் ஒரு மிக அசிங்கமானது, கேவலமானது. காய்ச்சட்டை போட்டுக்கொண்டு இதை கதைக்க முடியாது. இவர்கள் காய்ச்சட்டை போட்டு வெளியில வர முடியாது. இப்படின்னா அதை ரசித்து பார்ப்பது என்பது மிக கேவலமானது. இந்த கேவலங்கட்ட வேலைகளை இவ்வளவுக்கு கீழிறங்கி ஒரு சட்டத்தரணி எனப்படுபவர்கள் அல்லது ஒரு பிரபல சட்டத்தரணியாக இருக்கக்கூடியவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர், அவர் தானே சொல்லி அதை நிறுத்தி இருக்கணும் அவருடைய அடிவடிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும். ஆனால் அவர் அவர் அதை ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறார். என்றால் இப்போது தோல்வி மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில். ஆகவே இப்போது பின்கதவால் தமிழ்சு கட்சியினுடைய ஜாப்பில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இவர் செயலாளராகிவிட்டார். ஆகவே இப்ப இங்க என்ன வரப்போகுது என்றால், இந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டு வருகின்ற அடுத்த இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாகாண சபை தேர்தல். அப்ப இந்த மாகாண சபை தேர்தலில் இவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வேண்டும் என்ற ஒரு குட்டி ஆசை இவருக்கு வந்து விட்டது. அல்லது இந்த போக்கை காட்டிவிட்டு இவருக்கு பின்னே இருக்கிற சி.வி.கே. சிவஞானத்தை தான் இவர்கள் முன்மொழிய போகிறார்களா தெரியாது. இரண்டில் ஒருவரைத்தான் இவர்கள் முன்மொழிவதற்காக இப்ப ஒரு கட்ட நடவடிக்கைகளை இறங்கி இருக்கிறோம். அதனாலதான் இந்த வெள்ளோட்டம் நடக்கிறது. அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று இப்ப இந்த ஆளை அவரை பிரபலியப்படுது, அவரை பெரும் தலைவராக்கினோம். அதனால பாட்டுக்கள் எல்லாம் பாட வழி கட்டினோம். இது மிக கேவலமானது. இவர்கள் எதையுமே சாதிக்கவில்லை. இவர்களால் ஏதாவது சாதித்து கொண்டால் ஒன்றுமே சாதிக்கவில்லை. இவர்கள் சொல்வார்கள் இந்த அதாவது பாதுகாப்பு வலிய காணிகளை இவர்கள் விடுவிச்சார்கள். இவர்கள் போய் ஏதோ தள்ளி விழுத்தி விடுவிச்சது மாதிரி சொல்வார்கள். அது அல்ல. இலங்கையினுடைய சிவில் நிர்வாகம் ஒழுங்காக இயங்க தொடங்கிய பின்னர், அதாவது மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வழக்காடு மன்றங்களுக்கு போனால் அது நீதிமன்றம் சொல்லும் விட சொல்லி, அதனாலே அவர்கள் ஒரு படிமுறையில விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல பெரிய இராணுவ தளம் அமைக்கப்பட்டிருந்தால் அதை உடனடியாக சுருட்டி கட்டி கொண்டு போக முடியாது. ஒரு படிமுறையாத்தான் அவர்கள் எடுப்பார்கள். அதை விட அவர்கள் தங்களுடைய இருக்கிற முகாமை பாதுகாப்பதற்கான முன்னரங்க வேலைகள் இதுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அவர்களை பாதுகாப்பு. ஆகவே ஒரு படிமுறையில அவர்கள் விட்டார்களே தவிர, இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் குத்தி குடாவி அங்க விட்டது என்று சொல்றது மிக